நீங்க தான் செய்றீங்க. நீங்க தான் ஒரு மொழியை திணித்து இந்த நாட்டை கூறு போடுறீங்க, துண்டாடுறீங்க. நீங்க பிரிவினைவாதத்தை தூண்டுகிற பிரிவினைவாதிகள் நான் குற்றஞ்சாட்டுகிறேன். ஒற்றை மொழியை திணித்து இந்த நாடு இறையாண்மை கொண்ட ஒருமைப்பாடு கொண்ட நாடாக இருக்கிற நாட்டை கூறு போட துடிக்கிறீர்கள், நான் குற்றஞ்சாட்டுறேன். பதில் என்ன இருக்கு? மொழியை வச்சு நீங்க நாட்டை கூறு போட துடிக்கிறது நீங்களா நாங்களா? ஒழுங்காயிருந்த நாட்டை வம்படியா திணித்து ஒரே வரி, ஒரே ரேஷன் கார்டு எல்லாம் இருக்கே, ஒரே நீரியா இல்ல. இதே பிரதமர், இதே தம்பி அண்ணாமலை ஏன் காவிரி நதிநீர் உரிமையை ஒரு தேசியம் ஒரு மாநிலத்தில் இருக்கிற உரிமையை பெற்றுத்தர வராது? ஏன்? என் நிலத்தின் வளத்தை நீ யாரை கட்டி எடுத்துட்டு போற? என்னுடைய நரிமணம் பெட்ரோலை யாரை கட்டி எடுக்கிற? என்னுடைய மீத்தேன் ஈத்தேனை எல்லாருக்கும் யாரை கட்டி பகிர்ந்து கொடுக்குற? அணுவுல என் நிலத்தில் இருக்கு, வெடிச்சா சாகிறது நானு, ஆனா பலன் எல்லாரும் எடுத்துக்கிற. என்னோட நெய்வேலி பழுப்பு நிலக்கரி என் சொந்த நிலம். நிலத்தை கொடுத்துட்டு வாழ்விடத்தை விட்டு சொந்த நாட்டில் அகதியா வெளியேறினது நான். ஆனா என் நிலத்தில் இருந்து தயாரிக்கப்படுற மின்சாரத்தை எல்லாரும் பகிர்ந்துக்கிறார். என்னுடைய வளம் எல்லாருக்கும். ஆனால் அவரவர் நீர்வளம் அவரவருக்கு. முல்லை பெரியாரா அவருக்கு, காவிரியா அவருக்கு, பாலாரா அவருக்கு, கிருஷ்ணா நதி நீரா அவருக்கு. நான் அப்ப என்னுடைய வளம் எனக்குன்னு நான் வரக்கூடாதா? என்னது இது? திரும்ப திரும்ப சொல்றேன், பிரிவினையை தேச தூண்டி தேச ஒற்றுமையை சீர்குலைப்பது நீங்க தான். நீ ஒரு கல்விக் கொள்கை சொல்வா, அதுல என் பாட்டன் வஉசியை பத்தி உன் பாடத்திட்டத்துல இருக்குமா? எங்க வள்ளலார் வைகுந்தர் இருக்குமா? விவேகானந்தர் இருப்பாரா? எங்க தீரன் சின்னமலையும் பூலித்தேவனும் மருதுபாண்டி, எங்க பாட்டி வேலுநாச்சியாரும் அழகுமுத்துக்கோனும் சுந்தரலிங்கமும் பெரும்பிடுக முத்தரையனும் எங்க மூதாதைகள் இருப்பானா? அதுல இருப்பானா? அவன் வரலாறுல சேட்டை பணியலே கூடாது.